போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். வாங்க தம்பி, உட்காருங்க. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறது இருங்க. இல்ல இருக்கட்டும், நான் வர வழியில தான் டீ சாப்பிட்டு வந்தேன். இப்ப எதுவும் வேணாம். என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சு எதுக்காக தம்பி கடையில சாப்பிட்டு வந்தீங்க? ஆமா, என்ன திடீர்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத போன்ல பேசினா சரியா இருக்காதுன்னு தான் நேர்ல வந்தேன். சொல்லுங்க தம்பி. இல்ல, ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. அதையும் நம்ம சேர்ந்து பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தானே தம்பி, இத சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஆமாங்க, இத நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம்ல. நானும் இது சம்பந்தமான உதவியை தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆமா தம்பி, இப்பதான் ரம்யா கல்யாணத்துக்கு நகைக்கும் பணத்துக்கும் என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல சமயத்துல கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பியிருக்காரு. ஐயோ அம்மா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. அவங்க உதவிதான் எனக்கு வேணும். சரிங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா பண்ணி முன்னுக்கு வாங்க. நான் எப்ப வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் சுமதி அக்கா கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லி வச்சிடுறேன். இல்லங்க, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது சம்பந்தமா தான் பேசணும். என்ன சிக்கல்? ஆக்சுவலி நம்ம போன தடவை வேலையை முடிச்சு கொடுத்த கிளையண்ட் தான் இந்த ஆர்டருக்கு நம்ம 2 பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் என்ன விஷயம்னா, இந்த தடவை கிளையண்ட் இங்க வர மாட்டாங்க. நாம தான் கிளையண்ட்டை போய் பார்த்து ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். வரதுக்கு 2 நாள் ஆகும். சரிங்க, பார்த்து பேசிட்டு வந்துடலாம். கண்டிப்பா நல்லபடியா முடிச்சு கொடுத்துடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. டிசைனர் மட்டும் வந்தா பத்தாதான், கூட ஸ்டிச் பண்றவங்களும் வரணுமா? ஏன்னா அவங்க கம்பெனில வச்சே சாம்பிளை ஸ்டிச் பண்ணி காட்டி ஓகே பண்ணணுமா? டிசைன் மட்டும்னா கூட நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துருவேன். ஆனா ஸ்டிச் பண்ணி காமிக்கணுங்கிறதுனால என்னால அது தனியா முடியாது. அதனால நீங்களும் கூட வந்தாதான் சரியா இருக்கும். இத உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தான் தயக்கமா இருந்துச்சு. எங்க நீங்க என்ன சொல்றீங்க? இங்கேயே பக்கத்துல எங்கேயாச்சுன்னா பரவாயில்ல. வெளியூர், அதுவும் கோயம்புத்தூர்னு வேற சொல்றீங்க. அதுவும் 2 நாள்னா அது சரிப்பட்டு வருமானு தெரியல. இது அந்த வளர்ந்து கட்டவனோட வண்டியாச்சே. இவன் எதுக்காக எங்க வந்திருக்கான்? உள்ள போனா அப்படியே மொழிப்பிடுவாங்க. வெளியே இருந்து விட்டு கேட்போம். உங்க விருப்பம் தாங்க. கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, விட்டுருங்க. வேற ஏதாச்சும் ஆர்டர் இங்கேயே கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்ன, பெரிய ஆர்டர் கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தேன். என்ன ஒண்ணுமே புரியலையே. படம் ஆரம்பிச்சு பாதியில வந்துட்டோமோ? கொஞ்சம் காது அடக்கி வச்சு கேட்போம். அப்பதான் போக போக புரியும். என்ன அவங்க ரொம்ப நம்பிக்கையா ரெக்கமெண்ட் பண்ணி நம்மள சொல்லிருக்காங்க. நாம போகலனா ஆர்டர் கிடைக்கிறத தாண்டி அடுத்த ஆர்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் போயிடும். அதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, இவங்க இல்லைனா இன்னொரு கிளையண்ட். நான் வரேங்க. தம்பி கொஞ்சம் இருங்க. என்ன வேணும்? தம்பி இவ்வளவு தூரம் சொல்றாரு, நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற? உன்னால தம்பியோட வேலைக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அதுக்காகவாவது போயிட்டு வாமா. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க போயிடுவாங்க?
எப்படியும் நம்மளை தேடி தான் வருவாங்க. இருக்கட்டும், அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? அதான் தம்பி இவ்வளவு தூரம் சொல்லுதில்ல, இங்க இருக்கிற கோயம்புத்தூர் தானே, போயிட்டு வாமா. அடியாத்தி, என்ன பொம்பளை இது? எப்படிப்பட்ட மாமியாரு? இன்னொருத்தன் கூட கொஞ்சம் கூட நாக்குசாம போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புது. எப்படிப்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்கேன் நினைக்கவே கேவலமா இருக்கு. அதுக்கு இல்ல அத்தை. பசங்களை விட்டுட்டு 2 நாள் தனியா போறது ஒரு மாதிரியா இருக்கு. அதுவும் நான் இல்லாம ஒரு நாள் கூட அவங்க இருந்ததில்ல. அதான் ஒரு மாதிரி இருக்கு. அவங்கள நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? சின்ன பசங்கள அவங்க, எடுத்து சொன்னா புரியுற பக்குவம் வந்துருச்சு. எல்லாம் நான் சொல்லிக்கிறேன். நீ அவங்கள பத்தி கவலைப்படாம போயிட்டு வா. நானும் ரம்யாவும் குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிறோம். நான் வேணா ரம்யாவை லீவு போட சொல்லிட்டு பாத்துக்க சொல்றேன். இல்லம்மா, விட்டுருங்க. அவங்க வேற எதுக்கோ தயங்குறாங்க. இல்லங்க, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு தயங்குனீங்களோ அதே காரணம் தான் என்னையும் யோசிக்க வைக்குது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த ஆர்டரை விடுறதுக்கு மனசு இல்ல. கிடைச்ச வாய்ப்பை தவற விடுற மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம என்னால நீங்க பாதிக்கப்படவும் கூடாது. என்ன பண்ணலான்னு தெரியல. ஆமா, இவ பெரிய அண்ணன் பாலையும் தண்ணியும் எப்படி பிரிச்சு பாக்குற மாதிரி இவ பிரச்சனையை அலசுறாளாக்கும். சரி, நம்ம எதுல போவோம்? நம்ம கார்லயே போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு சிரமமே வேண்டாம். காலையில கிளைண்ட் பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு வந்துடலாம். என்னது, ஒரு நைட்டு கூட இருக்கணுமா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க வேணா கார்ல போங்க. நானும் பத்மாவும் நைட்டு பஸ்ல வந்துடுறோம். அவ வந்தா எனக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும்ல. அதுக்கு இல்ல, எதுக்கு கஷ்டப்பட்டு பஸ்ல போயிட்டு? அதான் நம்ம கார் இருக்கே. அதுவும் இல்லாம நாளைக்கு முகூர்த்த நாள் வேற. பஸ்ல சீட் கிடைக்கிறது சிரமமா இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் ரேட் தாறுமாறா இருக்கும். எதுக்குங்க வீண் செலவு? பரவாயில்ல, நாங்க கவர்மெண்ட் பஸ்ல கூட வந்துடுறோம். சரிங்க, நீங்க அவங்களுக்கு பேசுங்க. நான் வேணா டிக்கெட் இருக்கான்னு பாக்குறேன். அதான் தம்பி சொல்லிடுச்சு இல்ல, நீ பத்மாவுக்கு போனை போடு. இவ மட்டும் தனியா போவா, ஏதாவது கதை கட்டி திரைக்கதை அமைக்கலன்னு பார்த்தா இந்த பத்மாவும் கூட போறாளே.